வணக்கம் folks, வெல்கம் டு வாக் மங்க் 1891. ஷுட் ஐ சே வெல்கம் பேக் டு வாக் மங்க் 1891. ஏன்னா பல 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 ஆண்டுகளாக ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு ஐ எம் டூயிங் மை பாட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ ஆல் லிட்டில் பிட் ஆஃப் மோர் இன்ஃபோ வாட் ஹேப்பன்ட் இன் 2 இயர்ஸ். இந்த 2 வருஷத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சோஷியல் மீடியா டீடாக்ஸ்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு 1 இயர் வந்து கம்ப்ளீட்டாக ஐ வாஸ் அவுட் ஆஃப் சோஷியல் மீடியா. ஸோ இந்த ஸ்டார்டிங்லேயே இன்ஸ்டாகிராமில் பெருசாக ஈடுபாடு இல்லை. பட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஐ வாஸ் வெரி ஆக்டிவ் இன் ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக்கெல்லாம் விட்டுட்டு ஒரு 1 இயர் ஐ டுக் அ பிரேக் ஃப்ரம் சோஷியல் மீடியா. அப்புறமேட்டுக்கு ஐ ஸ்டார்டட் யூஸிங் ஃபேஸ்புக் ஃபார் சம் டைம்ஸ். ஸோ அது கொஞ்ச நாள் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ டீடாக்ஸ் பண்ண முடிவு பண்ணியாச்சு. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐ காட் லாட் ஆஃப் மெசேஜஸ். எப்போ பாட்காஸ்ட் பண்ணுவீங்க, என்ன பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, பண்ணுறீங்களா பண்ணலையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. சில பேர் ரொம்ப வந்து உரிமையோடலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்புறம் அந்த டயத்தில் வந்து ஐ வாஸ் ரியலி நாட் ஓகே டு டூ அ பாட்காஸ்ட். ஏன்னா இதோட நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சும்மா பண்ணணுமேனு வந்து கண்டென்ட் ட்ரிவனாக பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாமல் இருந்த பட்சம். ஸோ பேசினதெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு தோணுச்சு. ஸோ சொன்னதே திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குமோன்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஐ டுக் பிரேக். ஏன்னா 65 எபிசோட் ஐ திங்க் ஐ டெட் இன் ஸ்பாட்டிஃபை. ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து அதை குவிட் பண்ணி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குவிட்டே பண்ணலாம் முடிவு பண்ணி பாட்காஸ்ட்டே வேணாம் முடிவு பண்ணிட்டேன் நான். இப்போ ரீசன்ட் டயத்தில் வந்துட்டு வேறு ஒரு பர்பஸ்க்காக வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணிருக்கும்போது சரி ஓகே இதை ரெஸ்யூம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு யோசித்தேன். அப்புறம் திருப்பி ரெஸ்யூம் பண்ணால் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். என்னோடய கன்சிஸ்டன்சியோட லெவல் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். நான் ஸோ திடீர்னு ஆரம்பிப்பேன், ஒரு நாள் எபிசோட் போடுவேன், அப்புறம் ஒரு மாதம் லீவ் விடுவேன், திடீர்னு ஒரு நாள் 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இனிமேல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்டட் டு ரெஸ்யூம் திஸ் பாட்காஸ்ட். ஸோ ஐ எம் ரெஸ்யூமிங் இட். ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவும் இப்போதைக்கு பெரிய பிளான் இல்லை. ஐ எம் நாட் கோனா மேக் எனி ப்ராமிஸ். உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி சத்தியமாக வாரம் ஒரு எபிசோடு இறக்குறேங்கிற மாதிரிலாம் வந்து நான் பண்ணுறதா இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஐ டோன்ட் ஒர்க் வித் த ஸ்கிரிப்ட். கண்டென்ட் கிடையாது. நமக்கு தோன்றதை பேசுகிறதுனால வந்துட்டு அது இட் டசன்ட் ஒர்க் தட் வே. முன்னாடியே வந்து இதான் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிலாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அது ஒன்று. ஸோ செகண்ட் வந்துட்டு இனிமேல் வந்து யூடியூப் பக்கம் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. நான் ஸ்பாட்டிஃபை ப்ரீவியஸ்லி ஐ யூஸ்டு ஆங்கர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ஆங்கர் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஆப் ஃபார் மீ. அது போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பாட்காஸ்ட் ஃபீட்ஸை வந்துட்டு எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பாட்காஸ்ட்டு, ஸ்பாட்டிஃபை, அப்புறம் வந்துட்டு சம் அதர் மீடியம்ஸ் பாட்காஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து அதையும் வந்து அமைச்சிரும். அப்புறம் ஐ திங்க் ஸ்பாட்டிஃபை ஹஸ் பாட் தி ஆங்கர் டு அன் எக்ஸ்டென்ட். அதனால் இப்போ வந்து அது ஸ்பாட்டிஃபை கிரியேட்டர்ஸை மாற்றிட்டு வெறும் ஸ்பாட்டிஃபையில் மட்டும் போடுறான். ஸோ அது இல்லாமல் ஸ்பாட்டிஃபை வந்துட்டு ஐம் நாட் கம்ஃபர்டபுள். நிறைய பேர் வந்து நவடேஸ் ஸ்கிப்பிங் ஸ்பாட்டிஃபை. ஏன்னா யூடியூப் மியூசிக் வந்த அப்புறமேட்டு நிறைய பேர் பாட்காஸ்ட் வந்து யூடியூப்பில் லிசன் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நான் வந்து ஷுமியோ எனக்கு அவங்க கிசாமேட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னார், ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்பே போயிடுங்க, ஸ்பாட்டிஃபை வேண்டான்ற மாதிரி அவர் சஜஸ்ட் பண்ணார். ஸோ ஒரு ஓஜி ஆள் சொன்னதை கேட்டு நம்மளும் செய்வோம் அப்படின்றதுக்காக யூடியூப் வந்து ஸ்விட்ச் பேக் பண்ண போகிறோம். ஸோ தான் இதோட க்ரக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ பாட்காஸ்ட் ரெஸ்யூம் பண்ணியிருக்கேன், கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் கிடைக்கும்போது ஐ வில் ட்ரை டு புட் இட் இன் டு இட். ஸோ யூடியூப்லாம் இனிமேல் பாட்காஸ்ட் வந்து லான்ச் ஆகும். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஸ்பாட்டிஃபைல வந்துட்டு ஐ ஹேட் லாட் ஆஃப் லிசன்ஸ். நிறையா பேர் எங்கேருந்து கேட்டாங்க யாரேன்னு தெரியாது. யூடியூப்பில் அட்லீஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரிப்ஷன்ற ஒரு பேர் தெரியும், அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்பாட்டிஃபை விட்டு ஸ்கிப் பண்ணுறதுனால வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு எனக்கு எப்படி அந்த ஆடியன்ஸ் எப்படி இங்கே வந்து புல் பேக் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கேட்குறவங்க வந்து கேட்டுக்கிட்டோங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ரீபில்டிங், அதாவது இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பித்தா கூட ஆரம்பிச்சிடலாம் போல் இருக்குது. திருப்பி ரெஸ்யூம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மை தான் போல். ஏன்னா அந்த பாட்காஸ்ட் பார்த்திங்கன்னா இது என் பாஸ்வேர்டை மறந்து என்னோடய பழைய இதெல்லாம் எடுத்து கொடுறோன்றதுனால முடியாமல் போச்சு. ஸோ இட் வாஸ் வெரி டஃப் டு கெட் தோஸ் திங்ஸ் பேக் டு த யூடியூப் சேனல். நான் எதுக்கு சொல்கிறேன்னா என்னோட பழைய எபிசோட்ஸ்லாம் யூடியூபுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா சான்சஸ் ரொம்ப கம்மி. 65 எபிசோட் ஸ்பாட்டிஃபைல இருக்குது. ஸ்பாட்டிஃபைல தான் டவுன்லோட் பண்ண முடியல. ஐ டோன்ட் ஹேவ் எனி பேக்கப் காப்பீஸ் டு டூ தட். அதுவும் இல்லாமல் டைம் டேக்கிங். நானே இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லோஃபை எஃபெக்ட்டில் வந்துட்டு சும்மா வந்துட்டு மழை பெஞ்சிட்டு ஒரு வெறும் பிளண்ட் பேக்ரவுண்ட் வச்சு தான் பாட்காஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஐம் நாட் கோனா ஸ்பெண்ட் தட் மச் ஆஃப் டைம் ஆன் திஸ். ஸோ அது ஒன்று. ஸோ இதுதான் வந்து 2 இன்ட்ரோ. ஸோ 2 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான். அதுவும் இல்லாமல் முக்கியமான ரீசன் வந்துட்டு கரியர்லேயும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி. கரியரில் வந்துட்டு ஐ ஹேட் சம் ஒர்க் ரிலேட்டட் டாஸ்க்.
விச் ஹேஸ் டு பி டன் இன் தஸ் 2 இயர்ஸ்ன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஆப்வியஸ்லி இப்போ தான் வளர்ந்துருக்கான். அந்த சமயம் இட் வாஸ் a வெரி க்ரூஷியல் பீரியட் ஃபார் him. ஸோ டாட்லர்லேருந்து கிட் அப்படிங்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருந்தான். ஸோ ஐ ஹேட் டு ஸ்பெண்ட் டைம் வித் him. அவன் முன்னாடி நம்ம ஃபோனை யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவனை யூஸ் பண்ண ஆரம்பிப்பான்ற சில காரணங்களால் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ திஸ் இன் அ கண்டினியூஸ் பேசிஸ். ஸோ அதான் மேட்டர். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடியூ பாட்காஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்துட்டு, சரி ஃபஸ்ட்டு இது ரெஸ்யூம் பண்ணோன்னா என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ரீசெண்டாக வந்துட்டு இந்த சினிமாவை பற்றி இந்த ஐமேக்ஸில் வந்துட்டு ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குப்பம் வந்து நெல்லைக்கு திருநெல்வேலியில் இருக்கிற குப்பம் வந்துட்டு ஐமேக்ஸில் வந்து சினிமா பார்க்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படிங்கிற மாதிரி இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரோல் போஸ்ட். அதை பற்றி பேசலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே வரும்போது இந்த சோஷியல் மீடியாவில் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதெல்லாம் பற்றி பேசலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு சரி ஓகே ஜஸ்ட் கோ பேக் டு த ஸ்க்ராட்ச் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதெல்லாம் விட்டு அப்புறம் பேசிக்கலாம். திருப்பி நம்ம வந்து கிரவுண்ட் ஜீரோலேருந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த டாபிக் வந்து இட் வாஸ் ரன்னிங் இன் மை மைண்ட் ஃபார் பாஸ்ட் 1 இயர். ஸோ ஒரு 1.5 இயர்ஸ்க்கு 1 இயருக்கு முன்னாடி வந்து ஐ ரெட் ஒன் ஆர்டிக்கல். என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஆஸ்திரேலியன் வைஸ்டீன்ஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ஒரு 1000 ஜென்ஸி பசங்க இருக்காங்களே, அதாவது ஜென்ஸி அந்த 2K கிட்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிற நபர்களை எடுத்து வச்சு அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு தீசிஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைஸ்டீன்ஸ் ப்ரோக்ராம் ஆஸ்திரேலியா. ஸோ 1000 சாம்பிளுக்கு 1000 கிட்ஸை வந்து டீன்ஸை வந்து எடுத்து போட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருந்தது. ஸோ இப்போ நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஜென்ரேஷன் பேஸ்டு தான். ஜென்ஸியுடைய நிலைமை என்ன? ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, எங்கே போனாலும் ஜென்ஸி 2K கிட், ஜென்ஸி 2K கிட்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து 90s கிட்ஸ் வந்து பொறாமப்படுறானுங்களா இல்லை கிண்டல் பண்ணுறானுங்களான்னு தெரியல, அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்காங்க. பட் இப்போ ஒரு ஃபசாட் மாதிரி கிரியேட் ஆகிருக்கல, 2K கிட்ஸ் தான் வந்து ரூலிங் த என்டையர் திங் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு உண்மை, ஹவு ஸ்ட்ராங் திஸ் ஜென்ஸி ஜெனரேஷன் இஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த பாட்காஸ்ட்டில் டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம மீன்ஸ் என்னால மில்லினியல்ஸ் சேர்ந்தவன். ஸோ நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ் என்னென்னங்கிறது நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட். ஸோ பேபி பூமர்ஸ் இருக்காங்க, அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஜென் எக்ஸ் இருக்காங்க, ஜென் எக்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு மில்லினியல்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு ஜென்ஸி. இப்போ அது ஜென்ஸிக்கு அப்புறம் வரவங்க ஜென் ஆல்ஃபா. ஃபார் ஜென் ஆல்ஃபானா இப்போ இங்கே என் பையன்லாம் 6 வயசு அவங்களாம் ஜென் ஆல்ஃபா. ஸோ இந்த என்டையர் ஸ்டடியிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் இந்த இருக்கிற சைலண்ட் ஜென்ரேஷன்லேருந்து சொல்ல வரேன். சைலண்ட் ஜென்ரேஷன்லேருந்து பேபி பூமர்ஸ்லேருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு வந்த ஜென் எக்ஸு, மில்லினியல்ஸு, ஜென்ஸி, அப்புறம் ஜென் ஆல்ஃபா. இதுலேயே வந்துட்டு எமோஷ்னலி ஃப்ராஜைல் ஜெனரேஷனாக வந்து ஜென்ஸி மாறிட்டுருக்குங்கிறது தான் ஒரு கவலைக்கிடமான விஷயம். ஸோ நம்ம சொல்கிறோம்ல, ஜென்ஸி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எல்லா இதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, எல்லா இதுவும் ஆக்சஸ் கிடச்ச ஒரு ஜெனரேஷன், டெக்னாலஜிக்கல் பூமிங்கில் உருவான ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது ஒரு கட்டத்து வரைக்கும் உண்மை. ஆனால் அதில் இருக்கிற சிக்கல் என்னங்கிறதையும் நம்ம வந்து இதில் பார்த்தாகணும். ஸோ ஆஸ் யூஷுவல் டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது சோஷியல் மீடியா டெவலப் ஆச்சு. இதில் சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து போக பின்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜென்ஸியுடைய வே ஆஃப் திங்கிங், வே ஆஃப் லைஃப் அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது கொஞ்சம் சிக்கலானது. இட் மைட் கெட் மீ கேன்சல்ட் ஆல்சோ, என்ன இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு. பட் இதில் கொஞ்சம் கேட்டிங்கன்னா யூ மைட் கெட் இன் டு இட். ஸோ எஃபிகசி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது இங்கிலீஷில். எஃபிகசின்னா அப்படின்னா வந்துட்டு எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் சம்திங். அது டிக்ஷனரியில் போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆசைப்பட்டதை வந்துட்டு அதை வந்து ரிசல்ட்டு கொண்டு வரணும்னு ஒரு வெறி உண்டு வேலை செய்யறதும்பாங்களே, அந்த எஃபிகசிங்கிற கான்செப்ட் வந்துட்டு மில்லினியல்ஸ் கிட்ட ஜாஸ்தியாக இருந்துச்சு. தட்ஸ் எ ப்ரூவன் தியரி. பேபி பூமர்கிட்டையும் மில்லினியல்ஸ் கிட்டையும் ஜாஸ்தியாக இருந்துன்னா மில்லினியல்ஸ் உருவாகும் போது தான் டெக்னாலஜிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட்ஸுக்கான கிரவுண்ட் லெவலில் ஒர்க் ஸ்டார்ட் ஆரம்பிச்சு. ஸோ ஜக்கர்பர்க் ஏரா அப்படின்னு சொல்லுவாங்க, அது மார்க் ஜக்கர்பர்க் ஏரான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜக்கர்பர்க் மாதிரி அந்த சோஷியல் மீடியாவுடைய பயோனிங். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு உருவாக ஆரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு தேவர் வெரி வெரி வாட் டு சே adamant to achieve what they wanted to do. அந்த ஒரு எஃபிகசின்ற இது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு லைஃப்பில் வந்து முக்கியமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து போராடுவாங்க. நான் சொல்கிறது வந்துட்டு என்னடா இது போராடினால் நாம் வெல்லலாம்ங்கிற மாதிரி பாட்டு மாதிரி டோனா அப்படின்னு நினைக்காங்க. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இப்போ ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் நோக்கி நகர்றாங்கன்னா தே வில் ட்ரை டு பெர்சீவ் இட். அது வந்து மில்லினியல்ஸ்க்கு ஜாஸ்தியாக இருந்தது சொல்கிறாங்க.
இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்டுங்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டெக்னாலஜிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்களா, ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டரை வந்து ஒரு இப்போ வந்து எக்ஸாம்பிள் திருப்பி ஜோக்கர்பர்க் எடுத்துங்க, ஃபேஸ்புக்குன்னு ஒன்று கொண்டு வந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் போய் பாருங்கள், ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கட்டும், ஜென்எக்ஸில் ஸ்டீவ் ஜாப்ஸுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் இன்னோவேஷன்ஸ் பாருங்கள். ஸோ இன்னோவேஷன்ஸ்லாம் வந்துட்டு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருந்துச்சு. வேறஸ் அப்போ ஜென்ஸி உள்ளே வரும்போது தே டோன்ட் ஹேவ் தட் எஃபெக்டசி அப்படின்னு சொல்ல வராங்க. அவங்க வந்துட்டு தேர் வெரி ஃப்ராஜைல் எமோஷ்னலி. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெமுனேட்டிங் சொல்லுவாங்க. ரெமுனேட்டிங்னா வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், தங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கு, அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது. எனக்கு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பேசணும், இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி நம்ம பேசுவோம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதை நோக்கியே நகர்த்திட்டுருக்குது. ஸோ இது சரியாக தப்பாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளத்தை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கும் அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹைப்போதெட்டிக்கலி செய்யுங்க, உங்களுக்கு ஒரு வேலையிலையோ உங்கள் படிப்புலையோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா என்ன பிரச்சனைன்னு அக்னாலேஜ் பண்ணணும். அக்னாலேஜ் பண்ணிட்டீங்கனாலே அடுத்தது நீங்கள் நகர ஆரம்பிக்கும் போது யூஆர் ட்ரைங் டு மூவிங் ஆன் ஃப்ரம் த ப்ராப்ளம்னா எதர் யூஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் எ சொல்யூஷன் ஆர் யூஆர் ட்ரைங் டு எஸ்கேப் ஃப்ரம் இட். அதான் 2 ரீசன் தான். ஸோ இதில் 2ல் வந்து எஸ்கேப் பண்ணிட்டு போகிறதுங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடையாது. பட் அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நகர்றது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அப்ரோச். ஆனால் இந்த ஜென்சி கிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஒன்லி டாக் அபவுட் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ப்ராப்ளம் பற்றி தான் பேசுகிறாங்க. நான் ஒரு ரிசர்ச் அந்த ஆஸ்திரேலியன் வாய்ஸ் டீன் கவுன்சில் ரிசர்ச் சாம்பிளிங் எடுத்து பார்க்குறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆஸ்திரேலியா, அப்புறம் வந்து அமெரிஷியான்னு சொல்ல முடியாது, ஆஸ்திரேலியா அந்த AMRS அமெரிக்கா அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் பேஸ் ஸ்டடி தான். ஸோ 42% ஆஃப் த டீன்ஸ் இன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் பிலீவ்ஸ் தட் தே ஹேவ் மென்டல் ப்ராப்ளம். ஸோ 42 பேருக்கு வந்து ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம் தான் டயக்னோஸ் செய்யப்பட்டிருக்காங்க. 42% சும்மா கிடையாது. 42% நான் பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஆஃபீஸ் இந்த ஜென்சி ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்க பாதி பேர் வந்துட்டு ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளத்தினால வந்துட்டு டயக்னோஸ் செய்யப்பட்டிருக்காங்க. ஒன்று, அதுக்கு என்ன ரீசன்கிறத பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக பேசுவோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து ஒரு லைஃப்பை வந்துட்டு முழுக்க வந்துட்டு ஒரு சேலஞ்சலஸ் லைஃப்பை வாழ்கிறாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க ஜென்சி முன்னாடி. இஸ் இட் ட்ரூ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டு அன் எக்ஸ்டென்ட் எஸ் இட் இஸ் ட்ரூ. இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா ஹவு யுவர் லைஃப் இஸ் சேலஞ்சிங் யூ அப்படிங்கிறது வந்துட்டு எது டிசைட் பண்ணுதுன்னா நீங்கள் சுற்றி வளர சூழ்நிலைகள் தான் அவங்க உருவாகுது. என் வாழ்க்கை ரொம்ப கடினமான வாழ்க்கை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் எண்கோலை பற்றி பேசலை. இப்போ ஒரு கலெக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலெக்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நான் ரொம்ப கடினமான வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் கலெக்டர் ஆகிறதுக்காக கஷ்டப்பட்டாருங்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணம் கிடையாது. அவர் சிச்சுவேஷன் வந்துட்டு அவரை கலெக்டராக விடாமல் தடுக்கிறதுக்கோ இல்லை பிடிச்சி இழுக்கிறதுக்கோ நிறைய முயற்சி பண்ணியிருக்கு. அதை தாண்டி வெளியே வரும்போது தான் இஸ் யூஸிங் த டேர்ம் கால் நான் கடினமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்கேன், அதனால் சாதிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெதர் 2K கிட்ஸ் ஆர் கெட்டிங் தட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து வி நீட் டு கம் பேக் ஃப்ரம் வாட் டு சே US வெஸ்டர்னில் இருக்கிற ஒரு ரிசர்ச் வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு இந்தியாவுக்குள்ளே வந்து பேசுவோம். இப்போ இனிமேல் நம்ம பேசும்போது இந்தியனில் இருக்கிற 2K கிட்ஸை பற்றி பேச ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா அங்கே இருக்கிற வந்து நான் இங்கே பொருத்தி பார்க்கணும்னு நினச்சாலே தேர்ஸ் அ சேலஞ்ச் ஹியர். இங்கே வந்துட்டு கஷ்டப்படுற 2K கிட்ஸ் நீங்கள் வந்து புவர் ரேஷியோங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் அக்கௌண்ட்டில் எடுத்து தான் ஆகும். உண்மையாலுமே ஜென்யூனாக கஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிற 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் தட் இஸ் பிலோ த பாவர்ட்டி பெல்ட் அவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள தாண்டி இந்த மிடில் கிளாஸ், இந்த அப்பர் மிடில் கிளாஸ், இந்த எலீட், இந்த பெர்ஸ்பெக்டிவில் வரக்கூடிய நான் சொல்கிறது வந்து இந்த மிடில் கிளாஸ் நான் சொல்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா who has an access to internet, who has a parent or anyone who can support with their education. அதாவது படிப்புக்கு பணம் கொடுக்கக்கூடிய கடனை வாங்கியாவது பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய அப்பா அம்மா இருக்கக்கூடிய நபர்கள், படிக்கவே முடியாது இருக்கக்கூடிய குழந்தைகள், புவர் கிட்ஸ், அவங்கள இந்த ஓரமாக வச்சுருங்க. இவங்களை மட்டும்தான் இப்போ வந்து நம்ம அளவுகோல வச்சாகணும். இப்போ இந்தியாவில் வந்து இந்த மில்லினியல்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எஃபிகசி, ஒரு வெறியோட வந்து வேலை பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது 1991 வந்து அப்புறம் வந்து LPG, அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த சமயத்துக்கு முன்னாடி இருந்த வேலையில்லா திண்டாட்டம், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு 2 டெக்கேட் ஆஃப் ஜெனரேஷன் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் வெறி கொண்டு நகர்த்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து அதனால தான் இப்போ வேலைக்கு போய் அவனோட ஓடுவான். அப்பா ஓடிருப்பார், நீங்கள் இப்போ நீங்கள் மில்லியனில் கிட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓடிப்பீங்க, வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் ஓடிப்பீங்க. சாய்ஸஸ் வேர் வெரி லிமிட்டட் ஃபார் அஸ். ஸோ சாய்ஸஸ் வேர் வெரி லிமிட்டட்னா நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆகணுன்றது வந்துட்டு இட் கேன் பி ஒரு ட்ரீம், பட் அதை அச்சீவ் பண்ணணும்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம்.
ஓகேங்களா? ஏதாவது ஸ்க்ராட்சில் ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அப்பா ஆண்டர்பிரனர், உங்கள் தாத்தா ஆண்டர்பிரனர் இருந்தால் தட்ஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஆண்டர்பிரனராக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு எந்த விதமான ஆண்டர்பிரனர்ஷிப் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு நபராக வந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்ட நகரணும்னா இட்ஸ் a வெரி டஃப் டாஸ்க் ஃபார் யூ. ஆனால் அந்த லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன்ற கான்செப்ட் உள்ள வந்தோடனே நிறைய கதவுகள் திறக்கப்பட்டு நிறைய பேர் நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடச்சிது. ஸோ அந்த வேலையில் எப்படியா முன்னேறணுங்கிற எஃபிகசி நிறையா இருந்துச்சு. ஸோ மில்லினியல்ஸ் அண்ட் ஜென்எக்ஸ் பீப்புள் டுக் தேர் ஜாப் வெரி சீரியஸ்லி. உண்மையான்னு கேட்டிங்கன்னா அதான் உண்மை. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இப்போ ஜென்சியில் வந்துட்டு இப்போ சில பேர் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களோட ப்ரீவியஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஹவு தே ஒர்க் அண்ட் ஹவு தே பிஹேவ்னு பாருங்களேன். ஃப்ளோரில் ஒரு இறுக்கமாக இருக்கும். அது சரியா தப்பா அவங்க ரொம்ப வந்துருக்கு அதில் வந்துட்டு அந்த அந்த டாபிக் கூட நம்ம போக முடியாது. ஆனால் பிகாஸ் தே கேம் ஃப்ரம் அ ஃபைட்டிங் பேக்ரவுண்ட். என்னடா அப்போ ஜென்சிலாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எஸ், யூ கைஸ் ஆர் ஹேவிங் லிட்டில் பிட் ஈஸ் வித் யுவர் ஒர்க். அஃபிஷியலாகவே சொல்ல வரேன். ஒரு ஆஃபீஸ் ஒர்க் எடுத்துட்டா கூட யூ ஹேவ் அ ஈஸ். உனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்ல வரீங்க. எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதுன்னா, யூ பிலீவ் தட் யூ ஹேவ் டெக்னாலஜிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் வித் யூ. எனக்கு இந்த வேலை இல்லாட்டி எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அது உங்களை கன்சிஸ்டண்ட்டாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம ஒன்றுமே கற்றுக்காமல் இன்னொரு இடத்துக்கு நம்ம ஜம்ப் பண்ணுறதுங்கிறது இட் வில் நெவர் ஒர்க். இப்போ தான் நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட் வருது. ஜென்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த கன்சிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் செஞ்சே ஆகணுன்ற ஒரு டேட்டா எஃபிகசி அது சுத்தமாக இல்லாதனால தே கேன் ஈஸிலி ஜம்ப். இந்த இந்த அதிகமான சேஞ்ச் ஓவர் நடக்கிறதுனால ஒர்க் கல்ச்சராகவும் தே ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஒன்று பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மில்லினியல்ஸ், ஜென்சி, அதுக்கு முன்னாடி பேபி பூமர்ஸ் இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஃப்ரேஸ் தான் உங்களால் கோட் பண்ண முடியும். வென் இன் ரோம் பி எ ரோமன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் ஒரு ரோம் நகரத்தில் இருந்தீங்கன்னா ரோமனாக வாழ்ந்துட்டு போ, அதை நம்பக்கூடிய ஜென்ரேஷனாக இருந்திருக்காங்க. இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா வி வாண்டட் ஆர் செல்ஃப் டு அடாப்ட் டு தி சிச்சுவேஷன். நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆக வந்து முயற்சி பண்ணுவோம், முயற்சி எடுத்துகிட்டு இருப்போம். ஆனால் வேறஸ் இப்போ ஜென்சி ஜென்ரேஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை ட்ராபேக்காக பார்க்கப்பட்டதுன்னு வச்சுக்கிங்களேன். when you are in if American, when you are in Rome, மேக் த ரோம் ஆஸ் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி ஆக்குறாங்க. அதாவது வந்துட்டு நான் அடாப்ட் ஆக மாட்டேன், பட் என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே தே ஆர் பீயிங் இட். அதுக்கு ரீசன் என்னென்னா த கனெக்ஷன்ஸ் தே ஹேவ். ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் சோஷியல் மீடியா பூமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி திஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி அந்த வேர்ல்டு ஆஸ் ஷ்ரங்க்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா த கம்யூனிகேஷன், த கான்டாக்ட்ஸ், த சர்க்கிள் விச் வி ஹேவ் இஸ் வெரி லெஸ். இவங்களுக்குள்ளே தான் பார்த்து போய் உங்களுக்குள்ளே தான் பேசிப்போம். ஸோ என் வீட்டில் வந்து ஒரு டாக்டரே இருந்தாங்கன்னா நானும் டாக்டர் ஆகணும்னு நினைப்பேன். என் வீட்டில் இன்ஜினியரே இருந்தால் நான் இன்ஜினியர் நினைப்பேன். என் வீட்லேயே வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட்னா சயின்டிஸ்ட் நினைப்பேன். அந்த சர்க்கிள் சின்னதாக இருக்கும் பாருங்க. வேறஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எக்ஸ்பாண்ட் ஆனோடனே யூ ஆர் கெட்டிங் மீட்டிங் லாட் ஆஃப் பீப்புள். அவங்களோட கரியரை பார்க்குறீங்க உங்களோட. ஸோ அந்த கன்சிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் சம்திங், எனக்கு இதுதான் வேணும்னு நோக்கி நகரும்போது அது 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 எனக்கு ஃபீஸிபிளாக இருக்கா? இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு நான் ஈஸியாக ஒரு 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 பிளான் ரோட் மேப் போட்டு வச்சுக்கலாம். நான் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராவல் விளாகரை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து உலகம் பூரா சுற்றிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்தியனாக கூட இல்லாமல் இருக்கலாம், யூஎஸ்காரனாக இருக்கலாம், ஏதோ ஒரு என்ன சொல்கிறது யூரோப்பியனாக இருக்கலாம். ஈ மே பி டூயிங் சம்திங் அபவுட் இட். நான் இங்கே பார்த்தோன்னே என்னோட கோல் செட் பண்ணால் ஐ வாண்ட் டு பிகம் ஹிம், ஐ வாண்ட் டு பிகம் லைக் ஹிம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி முடிவு பண்ணி நகரும்போது அவனுடைய லைஃப் சிச்சுவேஷன் நம்ம சிச்சுவேஷன் ஒன்றான் பேலன்ஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு people are not thinking. So this creates a vacuum in your thinking process. உங்களுக்கு இருக்கிற இந்த அல்டர்னேட்டிவ் சாய்ஸஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போகுது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, திஸ் ஜெனரேஷன் இஸ் எமோஷ்னலி ஃப்ராஜைல். லைக் ஐ ப்ரீவியஸ்லி செட், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்துட்டு வெளியில் வரணுங்கிறதுக்கான ஒரு ஒரு முனைப்பே இல்லாமல் தான் இருக்காங்க. அதில் பேரண்டிங்கும் ஒரு ப்ரைமரி ரோல். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்சியோட பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்எக்ஸு, இன் சம் எக்ஸ்டென்ட் மில்லினியல்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் இந்த மில்லியன்ஸ் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஜென்எக்ஸ் தான் இப்போ இருக்கிற ஜென்சியோடைய பேரண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ ஜென்எக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் க்ரௌடாக உருவானதுனால தான் பட்ட கஷ்டம் தான் பசங்க போடக்கூடாதுன்றதுக்காக தே ஸ்டார்டட் வாட் டு சே பேம்பரிங் தெம் டூ மச்சுங்கிறது தான் ரிசர்ச் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையாக பொய்யாங்கிறது வந்து இட்ஸ் வெரி டிபேட்டபிள். ஏன்னா நம்ம வந்து இந்தியாவில் இருந்துட்டு ஒரு தமிழ்நாட்டிலேருந்து நான் பாட்காஸ்ட் பேசும்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜென்சியும் நான் ஒரு பக்கெட்டில் அடைக்கிறது இப்போ சாத்தியம் கிடையாது. ஆனால் லாங் ரன் நடக்க உண்மையான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இட்ஸ் டிபேட்டபிள் திங், பட் இட்ஸ் டு அன் எக்ஸ்டென்ட் இட்ஸ் ட்ரூ, ரைட்? நீங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி வந்துட்டு முழுக்க வந்து ஒரு இருகளோடு தான் இருக்காங்க. 42%ங்க
42% வந்து ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் டயக்னோஸ் ஆயிருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு ஜென்சி பாப்புலேஷனாக சாதாரண விஷயம் கிடையாது. பிகாஸ் தே வாண்ட் டு பி ஐடென்டிஃபைட். அதுதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனை. முன்னாடி இருந்த ஐடென்டிஃபிகேஷன் இந்த 3வது ஏரியா வந்து இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல் ஏரியா ஃபார் மீ டு டிஸ்கஸ். இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ங்கிறது வந்துட்டு எப்படி அப்போல்லாம் இருக்கும்னா, போன ஜென்ரேஷன் முன்னாடி ஜென்ரேஷனுக்குன்னா, எனக்கு வேலை இல்லைன்னா ஐடென்டிட்டி கிரைசிஸ். மில்லியனர்ஸ்க்கு ஆகட்டும், ஜென்எக்ஸ் ஆகட்டும், பேபி பூமர்ஸ் ஆகட்டும், வேலை இல்லைன்னா எனக்கு வேலையே இல்லைன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரைஸ் இருக்கலாம். கல்யாணம் ஆகலைன்னா அது ஒரு ஐடென்டிட்டி கிரைஸ் இருக்கலாம். ஐம் சேயிங் அஸ் அன் எக்ஸாம்பிள். அதுதான் ஐடென்டிட்டி கிரைஸோட ஒரு மேக்ஸிமம் எக்ஸ்பேன்ஷனாக இருந்தது. வேறு யாரும் யோசிக்கல, என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் கண்டுக்கல அப்படின்னு நம்மலாம் கிடையாது. எனக்கு வேலை இல்லைன்னா எனக்கு பெரிய பிரச்சனை, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு கக்கூனில் இருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஐடென்டிட்டி கிரைசிஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் உருவாயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு யூ வாண்ட் டு பி இன்வால்வ். இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பேஜ் இருந்தீங்கன்னா, அந்த பேஜில் வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிஃபெலியாக இருந்தேன், அந்த ஒரு க்ரௌடோடு இருக்கணும். இல்லைன்னு வந்துட்டு ஒட்டக்கு அனிமி க்ரௌடோடு இருக்கணும். இல்லை வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, நாப்ஸாக இருக்கணும். இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறது, வேறு என்ன நர்ட்ஸாக இருக்கலாம், நாப்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஜாக்ஸாக இருக்கலாம். நாங்கள்லாம் இப்படி இப்போ இந்த ஆண்ட்ரூ டைட், இந்த மேட்ரிக்ஸ், அவனுங்க ஆல்ஃபா மெயிலாக இருக்கணும் அப்படின்னு யூ வாண்ட் டு ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் சம் அதர் என்ன சொல்கிறது, ஒரு பியரோடு சேர்ந்து தான் ஐடென்டிஃபை பண்ணோட கட்டாய சூழ்நிலை இருக்குது. டியூ டு தி சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் நிறையா இருக்குது. ஸோ இதில் எதுலேயுமே ஃபிட்டாக முடியல, ஃபிட்டாக முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு நகர வந்துட்டு உங்கள் இண்டிவிஜுவாலிட்டி நம்ம இழந்து போயிடும். ஸோ அந்த ரீசன்னால தான் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு இன்னோவேட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. என்ன சொல்கிறது, கிரியேட்டர்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பேரல் தான். நான் வந்து இப்போ வந்து யாரையும் டீமீன் பண்ணலை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. கிரியேட்டர்ஸ், இன்னோவேட்டர்ஸ் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக வந்துட்டு தே டிட் சம்திங் ஃபார் ஹியூமன் ரேஸ். ஹியூமனிட்டிக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஹியூமனிட்டிக்கோ இல்லை இந்த ஹியூமன் என்ன சொல்கிறது, கான்ஃபிகரேஷன் இந்த ஹியூமன் கான்ஃபிகரேஷனுக்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஸ் ஆகட்டும், இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், இல்லை வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகட்டும், நீல் டைக்ரேஷனோட ரிசர்ச் ஆகட்டும், யூ கோ டு த ஃபிசிக்ஸ் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் சைட் ஆகட்டும், என்ன சொல்கிறது, வெப்பஸ் டெலஸ்கோப் ஆகட்டும், ஆல் தீஸ் திங்ஸ் வேர் டன் பை தோஸ் பீப்புள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டிவிட்டி அவங்க சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஆர்டிஸ்டிக் வைவோடையே விட்டு போயிடுது. இப்போ ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறது கிரியேட்டிவ் ப்ராசஸ் சொன்னீங்கன்னா, ஒரு வேன்காக் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பெயிண்டர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறது கிரியேட்டிவ் ப்ராசஸ்லேயே ரெண்டு ஒரே இடத்துல நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? நீங்கள் ஒரே பக்கெட்டில் போடலாம், இதுவும் கிரியேட்டிவ்னு சொல்லிக்கலாம். ஆனால் the amount of contribution this creation is giving to the world and this creation is giving to the world is different, right? ஒரு 5 நிமிஷம் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ரீல் பார்க்குறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை வந்து பெயிண்ட் பண்ணியும், இல்லை வந்து ஒரு மெடோனா அண்ட் கிரைஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த பெரிய கிறிஸ்டியானிட்டியை வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டியை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குல்ல. உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எங்கே போய் முடியுது? இப்போ யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்க்குறோம். யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறையா பார்க்குறீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட் இஸ் தட் கேர்ள் நேம், அரோரா சென்க்ளேர்னு ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. வாட் கான்டென்ட் தே ஆர் ப்ரொவைடிங். இன்னொன்று வந்துட்டு மீம் ரியாக்ஷன்ஸ்னு போயிட்டுருக்கு. ஐ ஆம் நாட் சேயிங் தீஸ் ஆர் பேட் திங்ஸ், பட் இது வந்து உங்கள் வே ஆஃப் லைஃப், யூ கேன் டூ இட். பட் what is it is contributing to the society? You know the number of authors in 2K kids எடுத்து பார்க்க முடியுமா? உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் வெரி லெஸ். இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு புக் ரைட்டிங் தாண்டி நகர மாட்டாங்க. அடுத்து இந்த சொசைட்டிக்கு நீ என்ன கொடுக்க போகிற, ஒரு ஆர்டிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ் என்ன கொடுக்க போகிறங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஸோ யூ கேன் கால் யூர் செல்ஃப் ஆஸ் அ கிரியேட்டர், பட் வெதர் யுவர் கிரியேஷன் இஸ் ஹெல்பிங் த கம்யூனிட்டி ஆர் நாட்டுங்கிறது பெரிய கொஸ்டின் இல்லை. யூ ஆர் நாட் இன்னோவேட்டிங், you are not inventing something, you are not dropping a legacy of your own to an extent. What legacy you have? ஓகேங்களா? அதுவும் இப்போ சோஷியல் மீடியா யாராலாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா லெகசிங்கிறது கான்செப்டே கிடையாது. இப்போ வந்து இப்போ இந்த பாட்காஸ்ட்டே எடுத்துங்களேன். இப்போ நான் அந்த பாட்காஸ்ட் போட்டிருக்கேன், இன்னும் ஒரு வாரம் போடுவேன், 2 வாரம் போடுவேன், ஒரு வருஷம் போட்டால் கூட அப்புறம் ஐ மைட் பி கேன்சல்ட் ஆர் ஐ மைட் பி forgotten. லெகசியே கிடையாது. பட் என்னோட கான்டென்ட்டு லெகசி கிடையாது. இப்போ நான் பேசுகிறதே வந்து இட்ஸ் நாட் கோன் கிவ் எனி லெகசி ஃபார் மீ. அட்லீஸ்ட் when you are saying yourself as a creator, you should know what your creation is contributing. உங்களுடைய உருவாக்கப்பட்ட அந்த கிரியேஷன் வந்து சமுதாயத்திற்கு என்ன செய்கிறது என்கிறது மிகப்பெரிய கேள்வியாக நீங்கள் வச்சுக்கணும். அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து இப்படி தான் வாழ்க்கைன்னு போட்டு, அதுவும் இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இட்ஸ் லைக்
ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கிரேசி டவுன் மாதிரி தான் இருக்குது. அது ஒரு ஏதாவது ஒரு தன் ஐடென்டிட்டி தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பேசுறது, ஏதாவது ஒன்று போடுறது, இவங்க தூக்கி அதுவும் அதுவும் இந்த 2K கிட்ஸை கூட இதில் ஓரளவுக்கு வந்து இல்லை, இந்த பூமர்ஸும் மில்லினியல்ஸ் என்னென்னமோ எழுதுறானுங்க, இஷ்டத்துக்கு எழுதுறாங்க, இஷ்டத்துக்கு பண்ணுறானுங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட் வரும். ஸோ கம்மிங் பேக் டு 2K கிட்ஸ், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. இதில் இவங்களுக்கு இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷன் ஜென் ஆல்ஃபா. ஆஸ் ஆஃப் நவ் ரிசர்ச் சஜஸ்ட் Gen Alpha is going to be the brightest and the most genius generation of all so far. அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு புத்திசாலிகளாகவும் சாதனையாளர்களும் வரப்போகிறாங்க. ஏன்னா they are gonna grow up in the era of AI. ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு ஹியூமனிட்டி இஸ் கோன் பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் மில்லினியல்ஸ் வந்துட்டு உழைச்சி வந்து ஒரு மில்லினியல்ஸ் ஜென்சி உழைச்சி கொண்டு வந்து ஒரு பக்கம் நிப்பாட்டின ஒரு கூட்டம், இந்த பக்கம் வந்துட்டு ஒரு அடுத்த வருங்காலத்தையே வந்துட்டு மாற்றி அமைக்க போகிற இன்னொரு கூட்டம். 2 ஜென்ரேஷன் நடுவில் மாட்டிக்கிட்ட ஜென்சி இஸ் கோயிங் டு பி நத்திங் பட் அன் என்டர்டெய்னிங் ஜெனரேஷன். அவ்வளோதான். அ ஜெனரேஷன் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நகர்ப்புவது. ஆர் யூ கோயிங் டு வாட் டு சே, நாங்கள் செத்துருவோம், நீங்கள் செத்துருவீங்க, அதுக்கு முன்னாடி அந்த செத்து போயிடுவான், எல்லாம் போயிடுவானுங்க. ஆனால் அவங்க லெகசி வந்துட்டு இட்ஸ் கோன் கெட் பரீட், ஓகேங்களா. அதாவது மில்லினியல்ஸ்க்கும் ஜென்எக்ஸுக்கும் பேபி பூமர்ஸ்க்கும் சொல்லக்கூடிய கதைகள் நிறையா இருக்கும் வாழ்க்கை. பட் உங்களுக்கு வந்துட்டு டிக்டாக்குகளும் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் இருக்கும். அதான் உண்மை. ஸோ இதனடா இவ்வளோ வந்து எங்களை வந்து திட்டுறதுக்குனே வந்து ஒரு பாட்காஸ்ட் போட்டியா, நாங்கள் ஜென்சி கிட்ஸ் கேட்கலாம், எங்களை குறை சொல்கிறதுக்குனே போட்டியா? இல்லை, அது கிடையாது. ரீசன் என்னென்னா, திஸ் இஸ் இன்னெவிடபிள். ஏன்னா ஒரு 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 கோடி ஜனத்தொகையில் இருக்கிற ஏதோ ஒரு ஜென்சி வந்துட்டு தன் வாழ்க்கையை மாற்றின்னு நினச்சாங்கிறனால வந்து மாறப்போம். ஏன்னா 90% ஆஃப் யுவர் ஜென்சி இஸ் கோன் பி லைக் தட். இப்போ நான் போடுற பாட்காஸ்ட்டு ஒரு 30 பேர் 40 பேர் கேட்டால் அவங்க 4 பேர் மாறினா பெருசு, மாறாட்டின்னு பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் வந்து பண்ண முடியாது. ஆனால் இதான் எதார்த்தம். ஸோ எதார்த்தத்தை ஏற்றுக்கணும் மைசன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் நிலைமை இருக்குது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன் டு கோ த்ரூ இட். ஆனால் இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ சம்திங், என்னால் கிரியேட்டர் ஆக முடியாது, என்னால் வந்து அடுத்த கடத்து நகர முடியாது அப்படிங்கிற ஒரு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த யூ கேஸ் ஹவ் பொட்டன்ஷியல். ஜென்சி ஹேஸ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். ஏன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே கேம் அப் கிராஸ் த க்ரோத் ஆஃப் சோஷியல் மீடியா. அது ஒரு சைடில் வந்து சோஷியல் மீடியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பக்கமாக போனாலும் முடிஞ்சு போச்சு. ஸோ என்னென்னா செல்ஃப் இன்ஜினியரிங். எப்படி ஒன் டைம் பற்றி திருப்பி புத்தாக்குங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. செல்ஃப் இன்ஜினியரிங் சொல்ல வருதுன்னா வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போதும் இருக்கிற சமயத்தில் யூ ஷுட் நாட் திங்க் தட் வேர்ல்டு ரிவால்வ்ஸ் அரவுண்ட் யூ. நான் தான் இந்த உலகத்தை வந்து இந்த உலகமே என்னை சுற்றியான எங்கேன்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் மென்டல் இல்னஸ் நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து வேல்யூ இருக்கான்னு முதல்ல பாருங்கள். இஃப் யூ ஆர் ரியலி ஸ்ட்ரகிளிங், இஃப் யூ ஹேவிங் ரியலி சேலஞ்ச், இஃப் யூ ஆர் ஹேவிங் ரியலி ப்ராப்ளம், எஸ். பட் யாராவது வந்துட்டு இந்த பக்கிள் அப் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் வர சொல்லுவாங்க. பக்கிள் அப் அப்படின்னா அதே புல் அப் யூர் சாக்ஸ், சீக்கிரம் வாடா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்குங்க. ஏன்னா இந்த 2K கிட்ஸுக்கு அப்படி யாரும் சொல்கிறதில்ல. சொன்னால் அது வந்துட்டு அது வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. எப்படி ஆகிடுதுன்னா, என் பிரச்சனை உனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ வந்து இஷ்டத்துக்கு பேசுவேன், இதெல்லாம் ஒரு மேட்ராடாக நம்ம கேட்டுற முடியாது. ஏன்னா எவன் எந்த பாம் மாதிரி இருக்கிறானு, எவன் உண்மையாக டிப்ரெஷனில் இருக்கான், எவன் டிப்ரெஷன் இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் உண்மையாக டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, எனக்கு டிப்ரெஷன் இருக்குதுன்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு யூ ஷுட் திங்க், ஓகே am I having a problem அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ் இட் மை ப்ராப்ளம் இஸ் வெரி 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 ரியல் அப்படின்னா கோ டு தெரபிஸ்ட். இல்லை ஐ டோன்ட் திங்க் மை ப்ராப்ளம்ஸ், யூ ஹேவ் டு செல்ஃப் இவாலுவேட். ஒரு டிப்ரெஷனில் இருக்குதுன்னு நான் சொன்னால் தான் எனக்கு வந்து இங்கே சொசைட்டியில் மரியாதை கிடைக்கும், நான் ஆங்ஸைட்டியில் இருக்குதுன்னு சொன்னால் தான் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காங்க. ஐ கேன் சி லாட் ஆஃப் மீம்ஸ் இன் சோஷியல் மீடியா. என்னமோ ஒரு மென்டல் இல்னஸை வந்துட்டு ஒரு தலையில் போடுற தொப்பி மாதிரி வந்துட்டு அதை வந்துட்டு தனக்கு பெருமையாக காமிச்சிக்கூடாது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். யூ ஷுட் நெவர் டூ தட். யாராவது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்கள். இட் வில் நெவர் ஒர்க் அட் ஆல். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லைஃப்பை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் செல்ஃப் இன்ஜினியரிங்கில் தான் இருக்குது. புக்கு எழுதணும்னு நினைங்க, அடுத்த க்ரியேட்டிவ் ப்ராசஸில் போகணும்னு வச்சிங்கன்னா, வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் கரியரில் க்ரோத் இருக்கணும், அடுத்த கடத்து நகரணும்னு ஒரு வெறி வரணும். அது வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது, நாளாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நிறைய இருக்காங்களே தவிர, பிகாஸ் யூ திங்க் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கைஸ், பட் யூ டோன்ட் ஹேவ். உங்களுக்கு நினச்சிட்டு இருக்கலாம் சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு இந்த வேலைலாம் அந்த வேலை, இது இல்லைனா யூடியூப்பில் வீடியோ பார்த்து சம்பாதிப்பேன், அதுவும் இல்லைனா நான் வந்துட்டு பெருசாக வந்துட்டு என்ன சொல்கிறது ஆண்டர்ப்ரனர் ஆவேன் அப்படின்னு சொல்லலாம். யூடியூபோடைய இப்போ க்ரோத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி அலாமிங். ஏன்னா வந்துட்டு எவ்ரி ஒன் இஸ் பிகமிங் அன் ஆண்டர்ப்ரனர் யூடியூப்.
வில் இட்ஸ் கோனா சஸ்டைன் பார்த்தீங்கன்னா கிடையாது. பிகாஸ் யூ ஆர் நாட் கிரியேட்டிங் எனிதிங். உங்களுடைய இந்த யூடியூப் தாகம், இந்த யூடியூப் க்ரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு காலம் தீர்ந்து போகலாம். திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் இருக்க மாட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் போகலாம். ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் ஃபினான்ஷியல். நான் சொல்கிறது வந்து கிரியேஷன் அண்ட் இன்னோவேஷனுங்கிறது வந்துட்டு சயின்டிஸ்ட் மாதிரி உட்காந்து ஸ்பேனரையும் கம்ப்யூட்டரையும் பிடிச்சி நீங்கள் புதுசாக உருவாக்கணும்னு சொல்ல வரல. ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் இனோவேட்டிவாக இருக்குது உருவாக்க ட்ரை பண்ணி இனோவேஷன் ஐடியாஸை கொண்டு வாங்க. இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இருக்கீங்க, இஃப் யூர் அக்கௌண்டிங் கை, இஃப் யூர் ட்ரைங் டு டூ சம்திங்னா சாப்பெல்லாம் இப்போ இருக்கான்னு தெரியல, சாப்பெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாப்னா என்ன இல்லை, நீங்கள் வந்துட்டு இன்னும் டெக்னாலஜிக்கல் டைம் டேப்லூ எப்படி ரன் ஆகுது, பைத்தான் ரன் ஆகுது, டேப்லூவில் என்ன புதுசாக மேக்ரோ கொண்டு வரலாம், இல்லை பவர் பிஐ டூல்னா என்ன, ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் யூ கைஸ். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மில்லினியர்ஸ்க்கெலாம் வந்துட்டு காலேஜை முடிச்சு வெளியே வந்த உடனே இந்த வேலைக்கு போகணும், எங்களுக்கு வந்துட்டு வேலைக்கு போகணுன்னு வெறி முட்டு இருந்து எந்த வேலைக்கு போகணுன்னு தெரியாமல் இருந்தது. அது வேணால் ஒத்துக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கைட் பண்ண ஆள் இருந்திருக்காரு ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்குலாம், இதுக்கு போனோம். ஆனால் வேலைக்கு போய் ஆகணும்னு வெறி இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. அப்போவும் இருந்தாங்க வேலைக்கு போக வெற்றியாகிற ஆட்கள் இருந்தாங்க, பட் மெஜாரிட்டிக்கு வேலைக்கு போங்கிற வெறி இருந்தது. இப்போ வந்து வேலைக்கு போனோமாங்கிறதா இருக்குது. அட்லீஸ்ட் எங்களுக்கு வேலைக்கு போகணுன்னு இருந்தது, வேலையில் போய் என்ன தேடணும்னு தெரியாமல் இருந்தது, பட் உங்களுக்கு இருக்குது. ஸோ யூ கேன் பி இன்னோவேட்டர், யூ கேன் பி கிரியேட்டர்ஸ். ஆனால் the things which you are creating right now, it's not going to work at all. So it will never work at all because you are not. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இப்படி ஒரு லெகசி என்ன விட்டு போகிறீங்க, உங்களுக்கு நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது உங்கள் கையில் சம்பாத்தியம் பணம் வீடு இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா ஏன்னா யூ ஹேவ் another generation who is going to be better than you. ஒரு ஸ்டடி சொல்லுது. அகெயின் ஹியூமன் ஜெனரேஷன்ஸ் அப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. மில்லினியர்ஸோட 2K பெட்டர்னு சொல்லுவாங்க, 2K விட ஜென் ஆல்ஃபா பெட்டர்னு சொல்லுவாங்க. அது மாறலாம். ஆனால் ஜென் ஆல்ஃபாக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்ல வரேன். டெக்னாலஜி என்ஹான்ஸ்மெண்ட் ஜென் ஆல்ஃபா சாதகமாக இருக்குன்னு சொல்ல வரேன் கம்பேரிட்டிவ்லி. பிகாஸ் தேர் கோன் ரன் தேர் லைஃப் இன் த எரா ஆஃப் ஏஐ, ஆல் திஸ் திங்ஸ். ஸோ தே வில் பி a much more threatening for 2K kids. ஆனால் ஹியூமன் ரேஸ்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக வளர்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி யோசிக்கணும். ஸோ உங்களுக்குள்ளே நீங்களே வந்து நிறையா கேள்விகளை கேட்டுக்குங்க. செல்ஃப் இன்ஜினியரிங்கிறது ரொம்ப கான்செப்ட். செல்ஃப் இன்ஜினியரிங்னா வந்துட்டு இட் கேன் பி எனி திங். முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்ன நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இஃப் யூ ஃபீல் லைக் யூர் டவுன், ஒய் ஐ எம் ஃபீலிங் டவுன், எனக்கு ஏன் பிரச்சனை, நான் ஏன் இன்னொருத்தனுடைய அக்னாலஜ்மெண்ட்டுக்காக என் லைஃப்பை ஓட்டணும். முதல்ல ஒன்றை நீங்கள் அக்னாலஜ் பண்ணிக்க முடியாட்டி நீ வேஸ்ட்டு வாழ்கிறது. யூ ஷுட் அக்னாலஜ் யோர் செல்ஃப். ஓகேங்களா? அதே பண்ணாமல் அதுக்குள்ளே இன்னொருத்தனோட அக்னாலஜ்மெண்ட் நோக்கி சோஷியல் மீடியாவில் உட்காந்தீங்கன்னா தட் வில் நெவர் வொர்க் அட் ஆல். ஸோ இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட் இதை பற்றி நான் பேசணுங்கிறதுக்காக தான் பேசினேன். ஸோ 3 பாயிண்ட் தான் சம்மரைஸ் பண்ணணும்னா, ஜென்ஸி வந்துட்டு டு சர்வைவ் இன் திஸ் ஒன், யூ ஷுட் டூ யுவர் ஓன் செல்ஃப் குட் பை பர்ஃபார்மிங் செல்ஃப் இன்ஜினியரிங் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த க்ரியேட்டிவிட்டி ப்ராசஸ், இன்னோவேஷன் ப்ராசஸ்ங்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துருக்க டெஃபினேஷன் அழிச்சிட்டு உண்மையான ரீசன் என்ன, உண்மையான இன்னோவேஷன் என்ன, உண்மையான க்ரியேஷன் என்னங்கிறதுக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. ட்ரை டு கிவ் சம்திங் டு யோர் செல்ஃப். ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் எதாவது கொடுத்தா தான் உண்டு. இப்போ நீங்கள் வந்து நான் இதை பண்ணி எனக்கு என்ன ஆக போகுதுன்னா, இஃப் யூ ட்ரை டு டூ சம்திங், டேப்லெட் வச்சு எதாவது பண்ணுறீங்க, டேப்லெட்னு சொல்கிறேன், டேப்லெட் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ அதனால் சொல்கிறேன், டேப்லெட் வச்சு இது பண்ணுறீங்கன்னா யூ ஆர் புட்டிங் ஓன் யுவர் லெகசி. உங்களுக்கும் பணம் கொடுக்க போகுது, இப்போ மணி எடுத்துகிட்டு போகுது. மூணாவது வந்துட்டு ஆல்வேஸ் அவேர் தட் உங்களுக்கான எஃபிகசி, நீங்கள் எப்பவுமே வந்துட்டு உங்களுடைய பிரச்சனையை வந்து ருமினேட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. உங்களோட எஃபிகசியை வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மோல்டு பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் இருந்ததுன்னா யூ கைஸ் கேன் ரியலி டூ. பிகாஸ் உண்மையை சொல்லணும்னா ஐ ரிமெம்பர், நான் வந்து 96 ஐ ஃபர்காட் த நேம், நான் கிடச்சா சொல்கிறேன், ஒரு ஸ்டடி ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து 2012 ஐ வாஸ் டூயிங் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டடி சொன்னாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெனரேஷனாக வந்துட்டு ஜென்ஸி இருக்க போகிறாங்க, ஜென்ஸின்னு அதனால பேர் வச்சு எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா இந்த சோஷியல் மீடியாவுடைய ரைஸ் வந்துட்டு இட் லிட்டரலி ட்ராக்ட் யூ கைஸ் டவுன். அதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து நான் சொன்னது வந்துட்டு இட் கேன் பி டேக்கன் அ டிஃப்ரெண்ட் டோன். நான் சொன்னது வந்து வித்தியாசமாக நீங்கள் புரிஞ்சுருந்துக்கலாம். பட் நான் சொன்னது வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்சர்வேஷன். ஸோ இது சரி தப்பு அப்படிங்கிறத தாண்டி இதில் எது சரி எது தப்புன்னு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணிட்டீங்கன்னா இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். அப்புறம் கடைசியாக முடியும் மில்லினியல்ஸ் சொல்லுவார்னா, தயவு செஞ்சு மில்லினியல்ஸ்லாம் வந்துட்டு பொழப்ப கட்டிக்கிட்டு, ஏன்னா இப்போ இருக்கிற மில்லினியல்ஸ் தான் வந்துட்டு ஜென் ஆல்ஃபாங்களோட அம்மா அப்பாவாக இருக்க போகிறீங்க. பேரண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஜென் எக்ஸ் தப்பு பண்ணக்கூடாது. பேரண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம குழந்தைங்களை கொண்டு வர போகிறோம், எப்படி க்ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. அவங்க வந்து இப்போது ஸ்டடீஸ் சொல்லலாம், அவங்க பெரிய ஜென்ரேஷன் இருக்கலாம் சொல்லிட்டு அவங்க ஒரு சேலஞ்சிங் ஜென்ரேஷன் அவ்வளோ போகிறாங்க. ஸோ நம்ம பசங்களை வந்து நம்ம கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் முடியும். திஸ் அப்ளைஸ் ஃபார் 2K kids as well. ஸோ அதனால்
தயவு செஞ்சு இந்த பாட்காஸ்ட்டை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு டோன்ட் ஸ்டார்ட் பைட்டிங் மீ. என்னோடய இன்டென்ஷன் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் அன் அப்சர்வேஷன். ஸோ செல்ஃப் இன்ஜினியரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் இட். அப்புறம் முடிஞ்ச அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். See you all. Ta-da.